வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நேற்று வீக்லி ஃபோர்காஸ்ட் சில காரணங்களால பர்சனல் ஒர்க் இருந்தனால எங்களால் வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சாரி. ஸோ அதனால தான் இன்னைக்கு வீடியோ கொடுக்குறோம். இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனடா அண்டு யூஎஸ் உடைய மார்க்கெட் வந்து ஈவினிங் வந்து ஹாலிடே. ஸோ டேட்டா கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து ஹாலிடே, அதனால பெரிய டேட்டா கிடையாது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி மெம்பருடைய ஸ்பீச் மட்டும்தான் இருக்கு யூஎஸ்ல. ஸோ நாளைக்கு பெரிய ஈவெண்ட் கிடையாது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் உடைய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புதன், வியாழன், வெள்ளி மூணுமே இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ புதன்கிழமை நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட்ல வந்து பெரிய சேஞ்சஸ் நடக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ள டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பொறுத்தும் பார்ப்போம். லைவ் டிஸ்கஷன்ல 13ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நடக்கிற லைவ் டிஸ்கஷன்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் பிபிஐ அண்ட் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. ஸோ வியாழன் வெள்ளிலாம் ஓரளவு மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். புதன்கிழமையும் நல்லா தான் இருக்கும். பட் இன்ஃப்ளேஷன்ல பெரிய லெவல்ல இறக்கம் இல்லாமல் ஓரளவு மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாசிட்டிவாக தான் டாலருக்கு இருக்கோ வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டு சார்ட் பார்த்துடலாம். ஸோ கோல்டு நிறைய கேட்டிருந்தீங்க, அதனால கோல்டு மட்டும் பார்க்கலாம். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கணும், என்ன நடக்குது, ஒரு காமனா நம்ம எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டிராப் கொடுக்கணும். எதிர்பார்த்த லெவல்ல இருந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தாலும் மார்க்கெட்ல ஒரு டிராப் கொடுக்கணும். அந்த டிராப் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டை நம்ம ஒரு டே ஆர் வீக் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து டேவை எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த டே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கிற அந்த கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் நான் வந்து ஜஸ்ட் மார்க் பண்றேன் பாருங்க. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ், ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஒரு ரேலி ஆகும்பொழுது அதுக்கப்புறம் வரக்கூடிய கரெக்ஷனை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் ஆயிடுக்கு மார்க்கெட்டில். தென் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் ஆயிடுக்கு. தென் ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் ஆயிடுக்கு. ஓகே, ஸோ இதுதான் மார்க்கெட்டுடைய கரெக்ஷன்ஸ். இப்போ நமக்கு நடக்க போகிற கரெக்ஷனும் இந்த ஷேப்பில் இருக்கலான்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஒரு மார்க்கெட் இப்படி கீழே வந்துட்டு லேசியாக கீழே வந்துட்டு தென் மேலே போயிட்டு தென் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் புஷ் நடக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அப்படி நடக்கலை, ஒருவேளை ப்ரைஸ் வந்து அந்த மாதிரிலாம் போகலை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளாட் கரெக்ஷன் ஆகாது மார்க்கெட்டில் நடக்கும். இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு தான் இந்த கரெக்ஷன் மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஆஃப்டர் திஸ் கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் முடியும் காரணத்துல மார்க்கெட் திருப்பி ஒரு ரேலியை நமக்கு கொடுப்பான். இது எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000+ தான் போய் முடியும். ஓகே, மினிமம். அது அப்புறம் பார்க்கலாம். இது உடனே இப்ப நடக்க போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எலெக்ஷன், ட்ரம்ப் வந்துட்டாரு. ஸோ அவருடைய கரன்சியை ஒரு த்ரீ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணியே நமக்கு வந்து மார்க்கெட் டாலருடைய இண்டெக்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனாலேயே கோல்டு இம்மிடியேட் ரைஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மா மார்க்கெட்ல ஹோல்ட் ஆகி நிற்கும். நம்ம இங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சஸ் தான் மார்க்கெட்ல நடக்க போகுது. ஸோ ஒரு பெரிய டிராப்லாம் இருக்காது மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் தான் இனி வர வாரங்கள்ல நம்ம பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் கோல்டுல. அதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ரைட், இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் அரௌண்ட் திஸ் ஏரியா 925, ஓகே, 2695 இருந்து 2705 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்தா செல் ட்ரை பண்ணலாம் வித் ஸ்டாப் லாஸ். ஸோ மார்க்கெட் இப்போ கீழே தான் இறங்கி வந்துட்டு இருக்கு. ஓகே, இதோடைய டார்கெட்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு 2 இம்பார்ட்டன்டான லெவல் உண்டு. ஒன்று இந்த லெவல், ரெண்டாவது இந்த லெவல். ஸோ இப்போ இந்த 2 லெவல்ல எங்கெல்லாம் மார்க்கெட் எடுக்கும்போது அடுத்த மூவ்மெண்ட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட் தான். ஸோ தட் என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் இப்படி கீழே போயிட்டு ஈக்குவல்ஸாக வரலாம். இந்த இடத்துல ஈக்குவலாக மார்க்கெட் வரும். ஒரு 650 ஆர் 640க்குள்ள
650 டு 640ல சப்போர்ட் எடுக்கலாம். இந்த லோ கண்டிப்பா உடையணுங்க. உடையலை அப்படின்ட்டா நம்ம ஒரு நல்ல ரேஞ்ச் ஃபேக்டருக்குள்ள போய் மாட்டுவோம். ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள போய் மாட்டுவோம். இல்லைங்க இந்த லோ இப்போ உடைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சினாரியோ உடையலை, ரெண்டாவது சினாரியோ உடைஞ்சி 620 ஆர் 30 அந்த லெவல்லேருந்து 600க்குள்ள மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா இதையும் உடைச்சு போய் சப்போர்ட் எடுக்கலாம். ஓகே, மார்க்கெட் உங்கள் பேச்சு கேட்குமா அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என் பேச்செல்லாம் கேட்காது, யார் பேச்சையுமே மார்க்கெட் வந்து எப்பயுமே கேட்காது. நம்ம ஒரு லெவல்ஸ் எடுக்கிறோம், அந்த லெவல்ஸ்க்கு வந்துச்சுன்னா உடனே ட்ரேட் பண்றதில்ல, அந்த லெவல்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும். இப்போ ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 700 வந்த உடனே ப்ரைஸ் வந்து செல் அடிக்கலாமான்னு. வெயிட் பண்ணி அந்த திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் நம்ம செல் கொடுத்தோம் ஃப்ரைடே. அந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது தான் செல் பண்ணுவோம். அப்போ இந்த லெவல்ஸ்லாம் வந்தால் நீங்கள் உடனே பை பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டோம். ப்ரைஸ் வந்துட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் அங்கே கண்டிப்பாக செல் ஆகும் அப்படின்னு கிடைக்கும் போது ஸ்டாப்பை ரெடியூஸ் பண்ணி அங்கே கிடைத்தால் மட்டும்தான் அந்த இடத்துல என்ட்ரி போகணும். ஓகே, இப்போ நான் கொடுக்குற பாயிண்ட்ஸும் அதுதான். இப்போ நாங்கள் வந்தோடனே மார்க்கெட் பை ஆகணும், வந்தோடனே செல் ஆகணும்னு நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் பிரகாரம் ப்ரைஸ் வந்து 650லேருந்து 640 லெவல்ஸ்க்குள்ள மார்க்கெட் வந்து நின்றுச்சு. மார்க்கெட்னால போக முடியல. ஸோ நான் அதை வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நின்றுட்டான். இங்கே வந்து சப்போர்ட் இப்போ எடுத்துட்டான். ஸோ இப்படி போயிட்டு இப்படி வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுதுன்னா மேக்சிமம் மார்க்கெட் வந்து ஒரு 750லேருந்து இந்த 640 ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த மந்த் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பெரிய லெவலில் போகாது. ஷேடோஸ்லாம் வரலாங்க, பெரிய லெவலில் மார்க்கெட் இனிஷியேட் ஆகக்கூடாது. இதுக்குள்ளேயே நிற்கும். இதுக்குள்ளேயே ரேஞ்சஸ் மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு இதுக்குள்ளேயே ரேஞ்சஸ் ஆக மார்க்கெட் நின்றும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, ப்ரைஸ் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான், பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இப்படி நடக்கும். இப்படி போயிட்டு ஃபால் கொடுக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சராக நமக்கு கிடைக்கும். இந்த ட்ரெண்டிங் ஸ்டேஜருக்கு அப்புறம் இன்னொரு பெரிய கிரேட் ஃபால் இருக்கும். இதோடைய டார்கெட் அப்படிங்கிறது 550லேருந்து 520 வரைக்கும் இருக்கும். அப்போ நமக்கு இந்த டாப்ல வந்து நம்ம ஒரு அஷ்யூமா எடுக்கிறோம், ஒரு 730லேருந்து 760க்குள்ள இந்த லெவல்ல ப்ரைஸ்ல நீங்க ஒரு செல் ட்ரை பண்ணும் பொழுது அதோடைய ட்ரெண்ட் ஃபால் நல்லாவே இருக்கும். இப்போதைக்கு இந்த ஹை பிரேக் ஆகுமானா ஆகலாம் ஒருவேளை, பட் சான்ஸ் வந்து லெஸ் சான்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆகக்கூடாதுன்னு இல்லை. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட்ஸ் ஏதாவது மாறும் பொழுது, ஏதாவது எக்கனாமிக் நியூஸ் வரும்போது உடைக்கலாம்னா உடைக்கலாம். ஆனால் இப்போ உடைக்காது, ப்ரைஸ் வந்து உடைக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம ஸ்டெப்பின் ஆகும். அப் டு ஜான்வரி ஆர் பிப்ரவரி எண்டு வரைக்குமே நமக்கு இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இம்மிடியட்டா செல்லுன்னு மார்க்கெட் கீழே இறங்கி அப்படி மேலே போகுமானா போகாது. நிறைய இடத்துல மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகி நிற்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய இடத்துல சப்ஸ்டெயின் ஆகி நிற்கும். எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பா நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த பர்டிகுலர் லோ பிரேக் ஆகுதாங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். 640க்கு கீழே மார்க்கெட் போறானா அப்படின்னு பார்க்கணும். 640 லெவலை உடைச்சிட்டா நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ப்ரைஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட்டை எடுத்துக்கலாம், இப்போ ஒரு டேவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேல இது ஃபுல்லா ஒரு ரேலி. ஓகே, இந்த ப்ரைஸோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து இப்ப ப்ரைஸ் இங்க முடிஞ்சிட்டு இப்ப இதுக்குள்ள ஒரு கரெக்ஷன், எப்படி இங்க ஒரு கரெக்ஷன் ஆச்சோ அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து திஸ் ஏரியா அல்லது இந்த ஏரியாக்குள்ள ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு புஷ் இருக்கும். ஓகே, இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜூலைல ஆரம்பிச்சு திருப்பி ஆகஸ்ட்ல ஒரு 1 மந்த் நடந்தது. ஆனா இது கொஞ்சம் பெருசா இருக்கலாம். ஓகே, ஒரு 2 மந்த்ஸ் நமக்கு நடக்கலாம். இந்த பர்டிகுலர் ரேஞ்சஸ்குள்ள தான் மார்க்கெட் சுத்த போது, சுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு புஷ் கொடுக்கும். அது இந்த ஹைக்கும் ஈக்குவலா இருக்கலாம் அல்லது இதை உடைச்சு மார்க்கெட் மேல போகலாம். ஸோ அது கீழே எவ்வளவு வந்து சப்போர்ட் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல ரேலி, ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா ப்ரைஸோடைய இந்த ரேலி, இந்த இடத்துல வந்த ரேலிக்கு கரெக்ஷன் இப்ப வரப்போகுது.
கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே தான் போகுது. ஸோ இங்க இந்த லோ இப்ப பிரேக் ஆகல, 640 லோ பிரேக் ஆகலைன்னா ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மாட்டிக்கும். பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா பிரைஸ் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு இன்னொரு ஃபால் நமக்கு மெதுவா நடக்கலாம். இல்லை இந்த இடத்துல நமக்கு ஃபிளாட் கரெக்ஷன்ஸ் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே பெருசா நடக்கும். இப்படி போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இதுக்குள்ளேயே அப்படியே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகி நிற்கும். பட் ஒரு புஷ் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அந்த புஷ் முடியும் போது ஒரு ரேலியும் இருக்கும். அது வந்து ஒரு 500 to 550 ரேஞ்சில் இந்த மார்க்கெட் கிரியேட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் கோல்டுடைய நம்ம எதிர்பார்க்குற வியூ. இது மார்க்கெட்டுடைய அடுத்தடுத்த பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வரும் பொழுதும் ஸ்ட்ரெச்சஸ் மாறும் பொழுதும் மாறலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங், இப்போ அந்த செல்லுக்கான ஸ்டாப் லாஸை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க ட்ரையல் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 90லயோ 80லயோ அல்லது காஸ்டோ ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து வச்சுட்டு இல்லை சம் புக்கிங்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் நியூஸ் கிடையாது, பட் மார்க்கெட் மூவ் ஆகலாம். நியூஸ் கிடையாது, பட் மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ ப்ரைஸ் மேக்சிமம் கீழே இந்த லோ உடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். உடைச்சிட்டா நமக்கு தென் ஒரு நல்ல பையிங், ஒரு 100 பாயிண்ட்ஸ் பையிங் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த ரேஞ்சஸ்க்குள்ள நம்ம மாட்டிக்குவோம். ஸோ புதன்கிழமை லைவ் மீட்ல சந்திக்கலாம். நாளைக்கு இதுக்குள்ள மார்க்கெட் ஏதாவது அப்டேட் ஆச்சு அப்படின்னா சார்ட் நம்ம டெலகிராம்ல போடுறோம். அப்படி இல்லைன்னா வீடியோவே உங்களுக்கு இதே டைம்ல கொடுக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ.